ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டே 31க்குள்ளே வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹூ ஹூஸ் 2 சொற்கள் வந்து WH கொஸ்டினில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கேன், ஷுட், மஸ்ட் இது 3 எங்கே உபயோகிக்கணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கன்ஜங்ஷன்ஸில் 2 பார்க்க போகிறோம். அன்லெஸ் இல்லைனா அன்டில். ஓகே, இப்போ வந்து ஏன் இப்படி பிரித்து பார்க்குறோம் அப்படின்னா, ஒரே தான் உங்களுக்கு WH கொஸ்டின்ஸே ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்டே இருந்தேன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அதே மாதிரி கன்ஜங்ஷன்ஸும் மாற்றி ஒரு டாபிக் எடுத்தோன்னா அதுலேயே ஃபுல்லாக நிறைய கன்ஜங்ஷன்ஸ் சொன்னோன்னா குழம்பிடுவீங்க. அதனால தான் ஒரு நாளும் 2 பிரித்து சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மறக்க மாட்டீங்க. அதனால தான் இந்த மாதிரி போர்ஷன்ஸை பிரித்து சொல்லித்தருது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் புது வியூவர்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டே 1 வீடியோலேருந்து பாருங்கள். அப்போ தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு அடுத்தடுத்த டாபிக் கற்றுக்கிட்டே வரும்போது உங்களுக்கு சுலபமாக இருக்கும். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஷார்ட்ஸ் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் இருக்க வேர்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். ஓகே, முதல்ல நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி ஹூ அப்படின்றது யார். WH கொஸ்டின் ஃபார்மேஷனில் ஹூ யார் அப்படின்றத முதல்ல பார்க்க போகிறோம். அடுத்த சொல் வந்து ஹூஸ், அதாவது யாருடைய அப்படின்றது சொல்ல போகிறேன். இப்போ ஹூ பற்றி படிக்கணுன்னா ஃபார்முலா வந்து இதுக்கு கொஸ்டின் வேர்டு இருக்கும். ஹூன்ற கொஸ்டின் வேர்டு ஃபஸ்ட்டு இருக்கும். அதுக்கு அடுத்து மெயின் வேர்ப் வரும். இது வரைக்கும் நம்ம படித்ததுலலாம் என்ன வந்தது, பி வேர்ப் போட்டு படித்தோம் போன செஷனில். ஆனால் இந்த ஹூக்கு வந்து மெயின் வேர்புக்கு முன்னாடி தான் வரும். அதுக்கப்புறமா இதோட ஆன்சர் வந்து எப்போவுமே ஒரு நவுனை, ஒரு பர்சனை குறிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு யார் இதை செஞ்சா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு மனுஷன் தான் நம்ம சொல்ல முடியும் பதிலாக. அவன் செஞ்சான், இவ செஞ்சா, இல்லை ராமா செஞ்சான், சீதா செஞ்சா, அந்த மாதிரி. ஸோ எப்போவுமே ஹூ அப்படின்ற கேள்வி வந்ததுன்னா யார் அப்படின்றதுக்கு பதில் வந்து எப்போவுமே நவுனில் தான் வரும். அடுத்து இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஹூ கொஸ்டின் வேர்ட் போட்டோம். மெயின் வேர்ப் வந்து கால்டு. கால் ப்ரெசன்ட் டென்ஸ், கால்டு பாஸ்ட் டென்ஸ். யார் என்னை அழைத்தது? ஹூ கால்டு மீ. மீனா என்னை. ஓகே, ஹூ கால்டு மீ. அடுத்து ஹூ டிட் திஸ் ப்ராஜெக்ட். ஹூ போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது உடனே வேர்பு தான் வரணும். இந்த டிட் எந்த அர்த்தத்தில் வருது அப்படின்னா, டூ அப்படின்னா செய்கிறது, டிட் அப்படின்னா செஞ்சது, அந்த அர்த்தத்தில் வருது. இது வந்து டிட் நாட் ஈட் அப்படியெல்லாம் படித்தோம் இல்லையா, அந்த மாதிரி அர்த்தத்தில் வரல. ஏன்னா ஈட்டோட பாஸ்டன்ஸாக வரல, ஒரு வேர்போட பாஸ்டன்ஸாக வரல. இங்கே வந்து அதுவே வேர்பாக வந்திருக்கு. டூ அப்படின்னா செய்தல், டிட்னா செய்தது. அப்போது ஹூ டிட் திஸ் ப்ராஜெக்ட், இந்த செயல் திட்டத்தை, இந்த ப்ராஜெக்டை யார் பண்ணினது, யார் செய்தது அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் வந்து ஒரு நவுனில் வரும். சுந்தர் டிட் திஸ் ப்ராஜெக்ட். ஓகே, அந்த மனுஷன், பர்சன், அதை குறித்து தான் வரும். சுந்தர் இந்த ப்ராஜெக்டை செய்தார், இந்த ப்ராஜெக்ட் செய்தது சுந்தர். புரியுதா? இப்போ அடுத்தது பாருங்கள். ஹூ கொஸ்டின் வேர்ட் போட்டாச்சு. அடுத்து ஒரு வேர்ப் தான் வரணும். ஹூ ரேங், யார் அடித்தது, எதை, மணி, த பெல். ஹூ ரேங் த பெல், யார் மணி அடித்தது. த பியூன் ரேங் தி பெல். ஆன்சர் வந்து அந்த ஹூன்றதுக்கு ஒரு மனுஷனை குறித்து ஆன்சர் வந்துடும். த பியூன் ரேங் தி பெல். இதில் வந்து இந்த ஹூவில் மட்டும் நம்ம எப்போவுமே கஷ்டப்பட வேண்டாம். ஏன்னா கொஸ்டினில் ஃபஸ்ட்டு ஹூ அப்படின்னு வந்ததுன்னா அதுக்கு கீழே அப்படியே ஆன்சரை போடணும், சுந்தர்னு. அதோடு முடிஞ்சு போச்சு. மீதி எல்லாமே கொஸ்டினில் இருக்கிறதே தான் ஆன்சர்லையும் எழுதுவோம். டிட் திஸ் ப்ராஜெக்ட், டிட் திஸ் ப்ராஜெக்ட். ரேங் தி பெல், ரேங் தி பெல். புரியுதா? இல்லைனா யூஸ்வலாக சில வேர்டிங்ஸ் வந்து மாறும் நமக்கு. ஆனால் இதை ஹூ யூஸ் பண்ணும்போது அப்படியே தான் இருக்கும். இப்போ அடுத்தது பாருங்கள். இது ரெண்டும் வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸில் பார்த்துருக்கோம், டிட், ரேங். ஆனால் அடுத்தது ப்ரெசன்ட் டென்ஸில் பாருங்கள். ஹூ கோஸ், யார் போகிறது. ஓகே, கோஸ். கோ தேர்ட் பர்சன் சிங்குலராக வரும்போது நமக்கு எஸ் சேர்க்குறோம். ஸோ ஹூ கோஸ் டு காம்படிஷன் டுடே, இன்னைக்கு போட்டிக்கு யார் போகிறது. ஷீ கோஸ் டு காம்படிஷன் டுடே. ஓகே, இதே ப்ளூரலாக வரும்போது ஹூ கோ டு காம்படிஷன் டுடேன்னு கேட்கணும். தே கோ டு காம்படிஷன் அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்தது ஹூ குக்ஸ் இன் யர் ஹவுஸ், உங்கள் வீட்டில் இல்லை உன் வீட்டில் யார் சமைக்கிறாங்க, இது தினம் நடக்கிற விஷயம், அதனால தான் ப்ரெசன்ட் டென்ஸ் போடுறோம். பாருங்கள், ஹூ குக்ஸ் இன் யர் ஹவுஸ், உன் வீட்டில் சமைப்பது இல்லைன்னா சமைக்கிறது யார். அப்போது ஹூக்கு பதிலாக மை மாம், என்னுடைய அம்மா. குக்ஸ் இன் மை ஹவுஸ், யுவர் ஹவுஸ் வந்ததுன்னா மை ஹவுஸ், யூ அப்படின்னா ஐ. ஓகே, அடுத்து ஹூ வில் பிரிங் கேக் டுமாரோ, இது என்னது, ஃப்யூச்சர் டென்ஸ். நாளைக்கு யார் கேக் கொண்டு வர போகிறது, இனிமேல் தான் நடக்க போகுது, கேக் கொண்டு வர போவது யார். அப்போது மீனா வில் பிரிங் கேக் டுமாரோ, நாளைக்கு கேக் கொண்டு வர போவது மீனா. அடுத்து ஹூ வில் டூ திஸ் சம், யார் இந்த கணக்கை போட போவது, இனிமேல் தான் போட போகிறாங்க. ஸோ வில் டூ அப்படின்னு போட்டிருக்காங்க, எதை, இந்த சம்மை. ஸோ ராமு வில் டூ திஸ் சம், ராமு இந்த கணக்கு போடுவான் அப்படின்னு சொல்கிறது. இந்த கணக்கு போட போவது ராமு அப்படின்னு சொல்லலாம். இப்போது இது தெளிவாக புரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் வேர்ட் போடணும், அதுக்கு அடுத்து மெயின் வேர்ப் போடணும். அது நம்ம ஃபஸ்ட்டு 2 சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்கோம், அடுத்த 2 சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் வரும்போது எப்படின்னு கொடுத்தாச்சு, அடுத்து ஃப்யூச்சர் டென்ஸில் எப்படின்னு கொடுத்தாச்சு. நம்ம இந்த WH கொஸ்டின்ஸை ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் வரும்போது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் நமக்கு தனி செஷன் இருக்கும். இப்போதைக்கு வந்து நம்ம ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் வச்சு தான் பார்க்குறோம். ஓகேவா? இப்போது இந்த அர்த்தம் எல்லாமே கரெக்டாக புரியுதா பார்த்துக்கோங்க. ஏதாவது புரியலை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? இப்போது இது வரைக்கும் நம்ம ஹூ பக்கத்தில் மெயின் வேர்ப் யூஸ் பண்ணி பார்த்தோம். மெயின் வேர்ப்னால் என்ன, நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதை அப்படியே சொல்கிறது, எழுதுறது, போகிறது, வர்றது, நடக்கிறது, அந்த மாதிரி மெயின் வேர்ப் வச்சு நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டோம். இப்போ நேற்று நம்ம பார்த்த மாதிரி இஸ், ஆர், வாஸ், வேர், வில் பி, இது வச்சு எப்படி பார்க்குறது, எப்படி கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றதான் இப்போ பார்க்க போகிறோம். இதுலேயும் வந்து ஃபார்முலா அதே தான். இப்போ வந்து ஹூ கொஸ்டின் வேர்ட் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கு அடுத்தது மெயின் வேர்புக்கு பதிலாக பி வேர்ப் வரும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போது ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், உன்னுடைய பெஸ்ட் ஸ்நேகிதன் யார். இப்போ ஹூ இஸ் அவ்வளோதான் நமக்கு ஃபார்முலா படி வருது. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி கொஸ்டின் கேட்குறீங்களோ அப்படி நம்ம மாற்றிக்கணும். இப்போ ஹூ இஸ் யார் உன்னுடைய, யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்போது மகேஷ் இஸ், யுவர் வந்து என்ன ஆகிடும், மை ஆகிடும், என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் ஏன் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன்னா, ஏற்கனவே WH கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபார்முலா பிரகாரம் அப்படியே நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றது சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். ஓகேவா? இப்போது சிங்குலர் பார்த்துட்டோம். ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு யாராக இருக்கிறான் இல்லை இருக்கிறாள் அப்படின்னு கேட்டாச்சு. இப்போது அடுத்து ப்ளூரல், இஸ்ஸுக்கு அப்புறம் ஆர், அதோட ப்ளூரலில் வரும்போது ஹூ எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அதே மாதிரி ஹூ போட்டுக்கோங்க, ஆர் போட்டுக்கோங்க. அவங்களுடைய குழந்தைங்க யார், குழந்தைங்க சில்ட்ரன், அப்போது ப்ளூரல், அதனால இங்கே ஆர் போடுறோம். இப்போது மேலே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ப்ளூரல் வந்திருந்ததுன்னா ஹூ ஆர் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனால் பெஸ்ட்டுன்னும் போது எல்லாத்தையும் விட ஒன்று தான் சொல்லணும் இல்லையா, சூப்பர்லேட்டிவில். அப்போது நம்ம இங்கே ஒருத்தரை சொல்கிறதுனால பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேட்டோம், மகேஷ் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லியாச்சு. இப்போது குழந்தைகள் அப்படின்னு ப்ளூரலில் வர்றதுனால குழந்தைங்க வந்து இது வந்து பாஸ்ட் டென்ஸில் வர முடியாது. ஹூ வேர் தேர் சில்ட்ரனா நாளைக்கு வந்து வேறு குழந்தைங்க மாற போகிறதில்ல, என்றைக்குமே அவங்களுக்கு அந்த 2 பசங்களோ 3 பசங்களோ தான். ஸோ அந்த மாதிரி எப்போதுமே ப்ரெசண்ட்டில் நடக்கிறது என்ன சொல்லுவோம், நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் போடுவோம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு. அப்போது இஸ்ஸுக்கு ப்ளூரல் ஆர் போடுவோம். அப்போ ஹூ ஆர் தேர் சில்ட்ரன், தேர்னா அவர்களுடைய, நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, தேர் சில்ட்ரன். அப்போது வெங்கட் அண்ட் நிக்கில் ஆர் தேர் சில்ட்ரன், வெங்கட்டும் நிக்கிலும் அவங்களுடைய பசங்க. அடுத்து இப்போ பாஸ்ட் டென்ஸில் இஸ்ஸுக்கு வந்து
ப்ரெசன்ட் டென்ஸ் சிங்குலர். இப்போ பாஸ்ட் டென்ஸ் சிங்குலர் வாஸ். நம்ம லெஃப்ட் சைடில் கீழே கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை பாருங்கள். அப்போது ஹூ வாஸ் கொஸ்டின் வேர்டு ஹூ போட்டோம், அடுத்து பி வேர்பு பாஸ்ட் டென்ஸில் வந்துடுச்சு. ஸோ வாஸ் போட்டுட்டோம். த வின்னர் எஸ்டர்டே. எஸ்டர்டேன்றதுனால இது பாஸ்ட் டென்ஸு நம்ம புரிஞ்சுக்கிட்டு எழுதணும். நேற்று அப்படின்னா எஸ்டர்டே போட்டுட்டோம். நேற்று யார் ஜெயித்தாங்க? இப்போது ஒரு கிராமம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிராமத்தில் டெய்லியே கேம் விளையாடுவாங்க. இப்போ வந்து கார்ட்ஸ் ஆடுவாங்க. கிரிக்கெட்டே வந்து பணம் கட்டி கூட கிராமத்தில் ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டெய்லியே கேம் நடக்கும். டெய்லியே யார் வின்னர்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நேற்று ஹூ வாஸ் தி வின்னர் எஸ்டர்டே அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எழிலன் வாஸ் தி வின்னர் எஸ்டர்டே. எழிலன் தான்ப்பா நேற்று ஜெயிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹூ வாஸ் அப்படின்னும் போது இது சிங்குலராக வர்றதுனால எழிலன் மட்டும் சொல்கிறதுனால வாஸ் போடுறோம். அடுத்து ஹூ வேர் தி காமெடியன்ஸ். காமெடியன்ஸ்னால் யார்? நகைச்சுவை நடிகர்கள். இப்போது உங்கள் காலேஜில் ஒரு ஸ்கிட் நடக்குது, ஒரு ட்ராமா போடுறீங்க. அதில் வந்து சந்தானம், விவேக்லாம் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வரல அந்த ஃபங்க்ஷனுக்கு. அப்போ அவங்க வந்து கேட்குறாங்க, நேற்று வந்து காமெடியன்ஸ் யார்ப்பா இருந்தாங்க அப்படின்னு இருந்தாங்க. அப்போது சந்தானம் அண்ட் விவேக் வேர் தி காமெடியன்ஸ். அவங்க 2 பேரும் தான் காமெடியன்ஸ் வந்திருந்தாங்க. புரியுதா? ஸோ ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு நாடகத்தை பற்றி பேசி அதில் யார் காமெடியன்ஸ் அப்படின்னு கேட்கும்போது நம்ம வேர் போடுறோம். இப்போது ஹூ வில் பி த சாம்பியன் டுமாரோ. இப்போ நாளைக்கு ஒரு போட்டி நடக்க போகுது. அதில் வந்து எல்லாம் ப்ராக்டிஸ் முடிச்சாச்சு. நாளைக்கு யார் சாம்பியன் ஆவா அப்படின்னு கேட்கும்போது ஷீலா தான் நல்லா விளையாடுவா பேட்மிண்டன், அவள் தான் ஆட போகிறா அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஷீலா வில் பி தி சாம்பியன் டுமாரோ. அவள் தான் சாம்பியனாக வருவா அப்படின்னு உறுதியாக அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வில் பி போட்டு நம்ம சொல்கிறது. ஹூ வில் பி த சாம்பியன். இங்கே வந்து எப்போவுமே வில் கூட வரும்போது நம்ம பி போடுவோம்னு தெரியும் இல்லையா ஃப்யூச்சர் டென்ஸில். அப்படி சொல்லும்போது வில் பி அப்படின்னு சொல்லிட்டு யார் அப்படின்னு கேட்போம். யாராக இருப்பாங்க அப்படின்றது தான் அந்த வில் பி. அப்போது ஷீலா வில் பி த சாம்பியன் டுமாரோ. ஹூ வில் வின் த மேட்ச் நெக்ஸ்ட் வீக். அடுத்த வாரம் நடக்க போகிற மேட்ச்சில் யார் வின் பண்ணுவாங்க? இப்போ மேலே வந்து வில் பி அப்படின்னு கொடுத்துட்டோம். ஏன்னா அங்கே வந்து பி வேர்பு வில் போட்டுட்டோம், மெயின் வேர்பு இல்லை, அதனால பி போடுறோம். இப்போ இங்கே வந்து மெயின் வேர்ப் வந்துடுச்சு. ஹூ வில் வின் த மேட்ச் நெக்ஸ்ட் வீக். யார் ஜெயிப்பாங்க? தே வில் வின் த மேட்ச் நெக்ஸ்ட் வீக். அவங்க தான் ஜெயிப்பாங்க, இவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. தே வில் வின் த மேட்ச் நெக்ஸ்ட் வீக். இப்போது ஹூ வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இது ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள்ஸு, ரொம்ப ஈஸியான சென்டென்சஸ். அதனால கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சொல்லு வந்து ஹூஸ், யாருடைய. இதில் வந்து கொஸ்டின் வேர்டு வரும், அது பக்கத்தில் சப்ஜெக்ட் தான் வரும். அதாவது எதை பற்றி பேசுகிறோமோ அந்த சப்ஜெக்ட் தான் வரும். ஒரு பேக் இருக்குது, அந்த பேகு யாருடையது அப்படின்னு கேட்கும்போது ஹூஸ். ஏற்கனவே நம்ம வந்து இது படிச்சிருக்கோம். அதாவது வந்து கொஸ்டின் ஃபார்மேஷனாக படிக்கலை. ஹூஸ்னால் என்ன அர்த்தம், விச்னா என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின்ஸ் வந்து ஒரு தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். முடிஞ்சதுன்னா அந்த நோட் புக்கில் அதை முன்னாடி திருப்பி பார்த்துக்கோங்க. இப்போது அதை எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது எதை பற்றி பேசுகிறோமோ அந்த சப்ஜெக்ட் தான் கொஸ்டின் வேர்டுக்கு பக்கத்தில் வரும், அதாவது ஹூஸ்க்கு பக்கத்தில் வரும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹூஸ் பென் இஸ் திஸ். இந்த பேனா யாருடையதாக இருக்கிறது. அது நம்ம கொலோக்கியலாக பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம்? இந்த பேனா யாரோடது அப்படின்னு கேட்போம். ஏன்னா இது பாஸ்ட் டென்ஸாக நம்ம போட முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் கேட்குறீங்க இந்த பேனா யாருடையது அப்படின்னு. திஸ் இஸ் ரகுஸ் பென். அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போட்டு ஒரு நேமோடு சேர்த்தோன்னா ரகு உடையது அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் ரகுஸ் பென். ஏன் வந்து இங்கே இஸ் முதல்ல போடுறோம், ஹூஸ் பென் பக்கத்தில் ஏன் இஸ் போடுறோம், இங்கே வந்து ஆன்சரில் திஸ்க்கு அப்புறம் ஏன் இஸ் போடுறோம் அப்படின்றது யோசித்து பாருங்கள். பென் அப்படின்றது ஒரு சப்ஜெக்டு, இங்கே பேனா பற்றி தான் பேசுகிறோம், நம்ம கொஸ்டின் வேர்டு சேர்த்துட்டோம். சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து எப்போவுமே நம்ம என்ன போடுவோம்? ஒன்று மெயின் வேர்ப் போடுவோம், இல்லை பி வேர்ப் போடுவோம். அதே கான்செப்ட் வச்சு இதை கற்றுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ பென் அப்படின்றது இங்கே சப்ஜெக்டு,
அது கூட அப்படியே நம்ம என்ன சேர்க்குறோம், பி வெர்ப் சேர்க்குறோம். இஸ் திஸ், இது அப்படின்றது இங்கே வர்றதுனால இந்த பேனான்றதுனால திஸ் சேர்க்குறோம். ஓகே, ஹூஸ் பென் இஸ் திஸ், இந்த பேனா யாருடையது. இப்போது இந்த பேனா அப்படின்னு சொல்லணும். திஸ் இஸ் ரகுஸ் பென், இந்த பேனா ரகு உடையது அப்படின்னும் போது திஸ் பக்கத்தில் இஸ் போட்டுட்டு ரகுஸ் பென் போடுறோம். திஸ், தேட், தீஸ், தோஸ் இதெல்லாம் வரும்போது நம்ம பக்கத்தில் என்ன போடுவோம், இஸ் ஆர் போட்டுட்டு தான் அடுத்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம் இல்லையா. திஸ் இஸ் அ புக், திஸ் இஸ் அ பென், திஸ் இஸ் அ டேபிள் இதெல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். அதனால் திஸ் பக்கத்தில் இஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா ரகுஸ் பென் போடுறோம். இப்போது ஹூஸ் மதர் இஸ் அ மேக்ஸ் டீச்சர். ஒரு கிளாஸில் பசங்கள்லாம் உட்காந்துருக்காங்க, ஹெச்எம் வராங்க, யாரோ ஒரு பிள்ளையோட அம்மா வந்து மேக்ஸ் டீச்சர்னு வச்சுக்கோங்க. எப்படி கேட்பாங்க, ஹூஸ் மதர், யாருடைய அம்மா கணக்கு டீச்சராக இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இஸ் போடுறோம். ஹூஸ் மதர் இஸ் அ மேக்ஸ் டீச்சர், ஒரு மேக்ஸ் டீச்சர்னு தான் போட முடியும். த மேக்ஸ் டீச்சர்னால் குறிப்பிட்டு அவங்க யாருன்னே தெரியாமல் இருக்கும்போது அப்படி குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஸோ யாரோ ஒருத்தர் மேக்ஸ் டீச்சராக இருக்கிறாங்க, அப்போ ஒரு அப்படின்னு தான் சொல்லணும். ஹூஸ் மதர் இஸ் அ மேக்ஸ் டீச்சர், யாருடைய அம்மா கணக்கு ஆசிரியை. சந்தியாவோட அம்மா கணக்கு டீச்சர், அப்போ சந்தியாவின் அம்மா கணக்கு ஆசிரியைனா சந்தியாஸ் மதர், அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போட்டுக்கணும். சந்தியாவின் அம்மா, சந்தியாவுடைய அம்மா. ஸோ சந்தியாஸ் மதர் இஸ் அ மேக்ஸ் டீச்சர். ஓகே, ஹூஸ் க்ளவுஸ் ஆர் தீஸ். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம சிங்குலர் பார்த்தோம். பேனா, ஒரே ஒரு பேனா, அதனால இஸ் திஸ் போட்டோம். அப்புறம் ஒரே ஒரு மேக்ஸ் டீச்சர், அதனால இஸ் போட்டோம், சிங்குலர். இப்போது க்ளவுஸ் அப்படின்னு ப்ளூரல் வந்துடுச்சு. கைக்கு போடுவோம் இல்லையா க்ளவுஸ், அந்த க்ளவுஸ் வந்து 2 கைக்கும் வாங்கிறதுனால அது ப்ளூரல். ஸோ க்ளவுஸ். இப்போது ஹூஸ் க்ளவுஸ், ஏன்னா சப்ஜெக்ட் தான் வரணும் ஹூஸ் பக்கத்தில், உடனே க்ளவுஸ் போட்டுருங்க. ஹூஸ் க்ளவுஸ். இப்போது ப்ளூரல் அப்படின்னும் போது என்ன அர்த்தம், ஆர் போடணும், இஸ்ஸுக்கு பதிலாக ஆர் போடணும். ஸோ ஹூஸ் க்ளவுஸ் ஆர். இப்போ திஸ் வந்து சிங்குலருக்கு போடுறது, திஸ் இஸ் அ புக். இப்போ அதுவே நிறைய புக் இருக்கும்போது தீஸ் ஆர் புக்ஸ் நம்ம படிச்சிருக்கோம், இவை அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்போது ப்ளூரலுக்கு வரும்போது திஸ் போடக்கூடாது, தீஸ் போடணும். இது எல்லாமே ஹிண்ட்ஸ் டு பி ஃபாலோட் அப்படின்னு நம்ம ஒரு 10 பேஜ் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஹிண்ட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ப்ளூரல் ஆர் வந்ததுனால இங்கே தீஸ் போடணும். ஹூஸ் க்ளவுஸ் ஆர் தீஸ், இந்த க்ளவுஸ்கள் யாருடையன. ஓகே, இங்கே வந்து யாருடையது கேட்க மாட்டோம், ஏன்னா ப்ளூரல்ன்றதுனால யாருடையன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஆன்சர் என்ன, தீஸ் ஃபஸ்ட்டு போட்டுருவோம், அடுத்து உடனே ஒரு பி வெர்போ போடணும். அப்போது தீஸ் ஆர் மை க்ளவுஸ், என்னுடைய க்ளவுஸ், இந்த க்ளவுஸ்கள் என்னுடையவை. என்னுடையது போட மாட்டோம், என்னுடையவை ப்ளூரல். ஓகே, அடுத்து ஹூஸ் கோல்ட் ரிங் வாஸ் ஸ்டோலன். இப்போது இது வந்து பாசிவ் வாய்ஸாக கொடுத்துருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் அப்பப்போ தெரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி. இப்போது ஆர் ப்ளூரல் போட்டுட்டோம். ஓகே, இப்போ வந்து பாஸ்ட் டென்ஸில் வரும்போது வாஸ் போடும்போது இப்படி கூட வரலாம் அப்படின்றதுக்கு தான் கொடுத்துருக்கேன். ஹூஸ் கோல்ட் ரிங் வாஸ் ஸ்டோலன். இப்போது ஹூஸ் போட்டாச்சு, பக்கத்தில் சப்ஜெக்ட் போட்டாச்சு கோல்ட் ரிங். இப்போது திருடப்பட்டது. ஓகே, வாஸ் ஸ்டோலன், திருடப்பட்டது அப்படின்னு கேட்குறது. இப்போது இது பாசிவ் வாய்ஸ், ஏன்னா பட்டது வருது இல்லையா, இதெல்லாமே வந்து பாசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ் நம்ம இப்போயும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி எக்ஸாம்பிள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. இப்போது ஹர் கோல்ட் ரிங், அவளுடைய தங்க மோதிரம் வாஸ் ஸ்டோலன், திருடப்பட்டது. இது ஏன் இங்கே வாஸ் போடுறோன்னா ரிங் ஒன்றே ஒன்று தான் சிங்குலர், அதனால வாஸ் போடுறோம். ஹர் கோல்ட் ரிங் வாஸ் ஸ்டோலன், அவளுடைய தங்க மோதிரம் திருடப்பட்டது. இப்போது நேற்று பார்க்கும்போது உங்களுக்கு ஃபார்முலா ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும், ஆனால் இப்போ வந்து நமக்கு வெறும் வேர்பு சப்ஜெக்ட் அது மட்டும்தான் இருக்குது. அதுக்கு பின்னாடி வர்ற வார்த்தைங்க முன்ன பின்ன உங்களுக்கு மாறி வர்றதுனால கொஞ்சம் குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால்
கவலைப்படாதீங்க. நம்ம கான்வர்சேஷன் தான் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுறோம், உரையாடல் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போது ஒரு சென்டென்ஸ் அப்பப்போ நம்ம படிக்கும்போது அது உங்களுக்கு தெளிவாகவே புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இப்போது திருடப்பட்டது அப்படின்றதுனால வாஸ் ஸ்டோலன் போட்டோம். இப்போ அடுத்தது பாருங்கள், இப்போ வாஸ் போட்டாச்சு. இப்போது அதோட ப்ளூரல் வேர் போடணும். எப்படி? ஹூஸ் ஐடியாஸ் வேர் அக்செப்டட். யாருடைய கருத்துகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. ப்ளூரல். ஐடியாஸ் அப்படின்றது ப்ளூரல், அதனால் பட்டது போடாமல் பட்டன. இப்போது இது பேசிவ் வாய்ஸ்லேயே ப்ளூரலில் பாஸ்ட் டென்ஸில் வருது. இப்படியும் யோசிங்க, இந்த மாதிரியும் கற்றுக்கோங்க. ஸோ ஹூஸ் ஐடியாஸ், ஹூஸ் வந்து கொஸ்டின் வேர்ட் போட்டோம். அந்த சப்ஜெக்ட் எதை பற்றி பேசுகிறோம்? ஐடியாஸை பற்றி தான் பேசுகிறோம். அதுதான் இங்கே சப்ஜெக்டே. அப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னும்போது வாஸ் அக்செப்டட் போடுவோம். ஆனால் இங்கே ஐடியாஸ் ப்ளூரல் வர்றதுனால நீங்கள் பீவர்ப் வந்து வேர் போடணும். ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்றதுனால இது பாஸ்ட் டென்ஸ்ன்னு புரிஞ்சுக்கிட்டு எழுத தெரியணும். இப்போ ஆன்சர் இதுக்கு என்ன கொடுப்பாங்க? த சீஃப் மினிஸ்டர்ஸ் ஐடியாஸ் வேர் அக்செப்டட். முதலமைச்சரின் கருத்துகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அடுத்து ஹூஸ் டாக், யாருடைய நாய் வில் பார்க், இனிமேல் தான் இது நடக்க போகுது, வில் பார்க் லவுட்லி. இப்போ நாளைக்கே ஒரு பெட் ஷாப் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து நிறைய நாய்ங்களை கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ இவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க, நாளைக்கு யாரோட நாய் அவ்வளோ சத்தமாக கத்தும் தெரியலையே அப்படின்னு. அப்போது ஹூஸ் டாக் வில் பார்க் லவுட்லி. இந்த லவுட்லின்றது என்னது? அட்வர்ப். ஏன்னா ஒரு வேர்ப் எப்படிப்பட்டது அப்படின்றது சொல்கிறது adverb. ஸோ whose dog கொஸ்டின் வேர்டு எழுதியாச்சு. சப்ஜெக்ட் வந்து நாயை பற்றி பேசுகிறோம், சப்ஜெக்ட் போட்டோம். ஃப்யூச்சர் டென்ஸ் இனிமேல் தான் குறைக்க போகுது. எப்படி குறைக்கும், எவ்வளோ சத்தமாக குறைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால வில் பார்க் லவுட்லி. ஆன்சர் என்ன? ராமூஸ் டாக், ராமுடைய நாய் வில் பார்க் லவுட்லி, சத்தமாக கத்தும். ஓகே, குறைக்கும். சாரி, கத்தும் சொல்லக்கூடாது, குறைக்கும். இதில் வந்து வேர்ப் வச்சு, மெயின் வேர்ப் வச்சு வர்றது, பி வேர்ப் வச்சு வர்றது அப்படின்னு பிரிக்க வேண்டியதில்லை. இதில் வந்து எப்போவுமே பி வேர்ப் தான் அதிகமாக வரும். இந்த பி வேர்ப் வச்சு தான் சென்டென்சஸ் வரும். அதனால் நீங்கள் வந்து தனியாக அந்த இதுக்கு முன்னாடி படித்தோம் இல்லையா, மெயின் வேர்ப் வச்சு வந்தால் எப்படி, பி வேர்ப் வச்சு வந்தால் எப்படி, அப்படி வராது. இதில் வந்து பி வேர்ப்ஸ் மட்டும்தான் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி சென்டென்சஸ் வரும். ஓகேவா? இப்போது இன்றைக்கி இந்த WH கொஸ்டின் 2 பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் டாபிக்னா, கேன், ஷுட், மஸ்ட். இது 3 எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கு என்ன அர்த்தம், எங்கே யூஸ் பண்ணணுன்றது தான் பார்க்க போகிறோம். இப்போது கேன் அப்படின்னா முடியும் அப்படின்னு அர்த்தம். ஷுட் அப்படின்னா செய்யணும், செய்ய வேண்டும், அந்த சொல்லுவோம் இல்லையா, அந்த வேண்டும், அதாவது ஒரு அட்வைஸாக சொல்லுவோம், நம்மளோட ஒப்பீனியன், நம்ம கருத்தாக சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஷுட்டு யூஸ் பண்ணணும். மஸ்ட்டுன்னும் போது கட்டாயமாக இது செஞ்சு தான்ப்பா ஆகணும் அப்படின்னும் போது மஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போது இதுக்கு பேர் வந்து மாடல் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து கேன் யூஸ் பண்ணி எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபார்முலா எப்படி வரும்னா, முதல்ல ஒரு நவுன் வரும், அப்புறம் நம்ம கேன் போடணும், அப்புறம் மெயின் வேர்பு. ஓகேவா? இது வந்து நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். நவுனுக்கு கீழே ஐ போட்டிருக்கேன் பாருங்கள். ஐ, கேன்னா முடியும், வேர்பு வந்து ரன். ஓகே, இப்போது நான் வேகமாக ஓட முடியும் அப்படின்னு வந்தால் நம்ம தமிழில் அப்படி சொல்கிறதில்ல. என்னால் வேகமாக ஓட முடியும். இப்போது இங்கே ஐ வந்தாலுமே நீங்கள் வந்து அது என்னால் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க, கேன் யூஸ் பண்ணும்போது மட்டும். ஓகே, அப்போது ஐ கேன் அப்படின்னா என்னால் முடியும். என்ன முடியும்? உன்னால் ஓட முடியும், வேர்ப். அப்போது ஓட முடியும், ஐ கேன் ரன். இதுதான் வந்து கேன் யூஸ் பண்ணுறது. முடியும் அப்படின்னு சொல்கிறது, என்னால் செய்ய முடியும்ப்பா இந்த வேலையை. ஓ இல்லைப்பா, என்ன முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிடுப்பா, அப்படி இல்லைப்பா என்னால் கண்டிப்பாக செய்ய முடியும். ஓகேவா? ஸோ அந்த முடியும் அப்படின்ற வார்த்தை தான் கேன். இப்போது ஐ கேன் ரன் ஃபாஸ்ட்னா என்னால் வேகமாக ஓட முடியும் அப்படின்னு சொல்கிறது. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், என்னால் ஆங்கிலம் பேச முடியும்.
ஐ வந்து நவுன் போட்டுட்டோம், அடுத்து கேன் போட்டுடணும், அடுத்து ஒரு மெயின் வேர்ப். அவ்வளோதான், மெயின் கான்செப்ட் இது தான். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். இப்போ ஐ ஸ்பீக் இங்கிலீஷ்னா நான் ஆங்கிலம் பேசுகிறேன். ஐ ஸ்போக் இங்கிலீஷ்னா நான் ஆங்கிலம் பேசினேன். ஐ வில் ஸ்பீக் இங்கிலீஷ்னா நான் ஆங்கிலம் பேசுவேன். ஆனால் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ்னா என்னால் ஆங்கிலம் பேச முடியும். அடுத்து ஹீ கேன் ரைட் ஃப்ரெஞ்ச். இப்போது இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் மெயின் வேர்ப் தான் போடணும், அது முக்கியம் தெரிஞ்சுக்கோங்க. கேன் போடும்போது ப்ரெசன்ட் டென்ஸ் மெயின் வேர்ப் தான் போடணும். ஸோ இதுக்கு வந்து எஸ் சேர்க்கணுமா, வேர்புக்கு எஸ் சேர்க்கக்கூடாதா, அது எல்லாமே நமக்கு கவலையே கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரே கேன் போட்டுருங்க, அதே மெயின் வேர்ப் பக்கத்தில் போட்டுருங்க. ஹீ கேன் ரைட் ஃப்ரெஞ்ச். அவனால் ஃப்ரெஞ்ச் எழுத முடியும். ஹீ கேன் ரைட். ஐ கேன் ஸ்பீக். யூ கேன் ரன். தே கேன் ஜம்ப். அவ்வளோதான், இதுதான் கான்செப்ட். இப்போ ரவி கேன் ஜம்ப் ஃப்ரம் மவுண்டன். மலையிலிருந்து ரவியால் குதிக்க முடியும். ரவியால் மலையில் இருந்து, ஃப்ரம்னா இருந்து, ப்ரிப்போசிஷன் ஞாபகம் இருக்கா? மலையில் இருந்து குதிக்க முடியும்ப்பா. அவன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான்ப்பா, அவன் குதிச்சிருவான்ப்பா, அவனால் குதிக்க முடியும்ப்பா அப்படின்னு சொல்கிறது. ஸோ we கேன் ஸ்விம். எங்களால் நீந்த முடியும். ஐயோ அந்த பிள்ளை விழுந்துருச்சா, ஓகே நாங்கள் எங்களால் நீந்த முடியும், நாங்கள் போய் அதை கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? இப்போது கேன் முடியுன்றதை சொல்லிட்டோம். முடியாது அப்படின்றத சொல்கிறது ரொம்ப கஷ்டமே கிடையாது. அந்த கேன் பக்கத்தில் ஒரு நாட் போட்டுருங்க, அவ்வளோதான். ஐ கேன் ரன் ஃபாஸ்ட். ஐ கேனாட் ரன் ஃபாஸ்ட். I can speak English. I cannot speak English. He can write French. He cannot write French. அவனால் ஃப்ரெஞ்ச் எழுத முடியாதுப்பா. அவன் இங்கிலீஷ் தான்ப்பா எழுதுவான், ஃப்ரெஞ்ச் எழுத முடியாதுப்பா அவனால். ரவி cannot jump from mountain. ரவியால் மலையிலேருந்து குதிக்க முடியாதுப்பா, அவனுக்கு ஏற்கனவே கால்வலி. ஓகே, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீ கேனாட் ரைட் ஃப்ரெஞ்ச். அவனால் ஃப்ரெஞ்ச் எழுத முடியாதுப்பா, ஆனால் இங்கிலீஷ் நல்லா எழுதுவான். புரியுதா? ஸோ we கேன் ஸ்விம். எங்களால் நீந்த முடியும்க்கு முடியாதுன்னு சொல்லும்போது எப்படி சொல்ல போகிறோம்? we கேனாட் ஸ்விம். எங்களால் நீந்த முடியாது. எங்களால் நீந்த முடியாதுப்பா, நாங்கள் வயசானவங்க, அதனால் நாங்கள் நீந்தி போவோம்னு நினைக்காதீங்கப்பா, எங்களை யாராவது போட் வச்சு கூட்டிகிட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி தான் நாட் முடியாதுன்னு சொல்லும்போது நாட் சேர்த்துக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே இதில் கஷ்டம் கிடையாது. அடுத்து ஷுட். இது புரியலன்னா தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் திருப்பி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போது அடுத்தது பாருங்கள், ஷுட் எப்போ யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபார்முலா வந்து அதே மாதிரி தான். கேன் யூஸ் பண்ணுற இடத்துல ஷுட்டு போட்டுருணும், நவுன் பக்கத்தில் ஷுட்டு போட்டுக்கணும், அது கூட வேர்ப் அப்படியே தான் சேர்க்கணும். ஷுட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோன்றதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம வந்து ஒரு அட்வைஸாக சொல்லும்போது, இல்லை நம்மளோட கருத்தை தெரிவிக்கும்போது நம்ம வந்து ஷுட் யூஸ் பண்ணோம். கட்டாயன்றது சொல்ல முடியாது, அது ஒரு அட்வைஸாக நம்ம சொல்லலாம். இப்போது யூ ஷுட் ரன் ஃபாஸ்ட். நீ வேகமாக ஓட வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நம்ம கேன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஷுட்டு போட்டால் அந்த அர்த்தம் எப்படி வருது பாருங்கள். நீ வேகமாக ஓடணும்ப்பா, அப்போ தான் நாளைக்கு வந்து ப்ரைஸ் வாங்க முடியும். நீங்கள் வந்து இது கட்டாயப்படுத்த முடியாது, நீங்கள் வந்து சொல்கிறீங்க, நீ வேகமாக ஓடினா நாளைக்கு ப்ரைஸ் வாங்கிடலாம்ப்பா, கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணு அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் யூ ஷுட் போடணும். யூ ஷுட் ரன் ஃபாஸ்ட். யூ வந்து நவுனு, ஷுட்டு வந்து போட்டாச்சு, இது வந்து மாடல் வேர்ப் ப்ளஸ் ஒரு மெயின் வேர்ப் போட்டாச்சு, வேகமாக ஓடணும்ப்பா அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. அடுத்து யூ ஷுட் see a doctor. You should see a doctor. ஆக்சுவலாக கன்சல்ட் ஏ டாக்டர் தான் கரெக்டாக இருக்கும், ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி நான் இப்படி போட்டிருக்கேன். இப்போ யூ வந்து நவுன் போட்டாச்சு, அது பக்கத்தில் நம்ம எப்படி கேன் போட்டோமோ அதே மாதிரி ஷுட்டு போட்டோம். மெயின் வேர்ப் வந்து சி போட்டோம். யூ ஷுட் சி. என்ன பார்க்கணும்? ஒரு டாக்டரை பார்க்கணும். எந்த டாக்டர்னு குறிப்பிடலை, அதனால போட்டிருக்கோம். இது எப்படின்னா, இவ்வளோ ஜுரம் இருக்கேப்பா, நீ ஒரு டாக்டரை பார்க்கணும்ப்பா, பார்த்துரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது ஒரு அட்வைஸ் தான். ஸோ அந்த நேரத்தில் வந்து யூ ஷுட் அப்படின்னு போடணும். இப்போது அடுத்த சென்டென்ஸ், ஹீ ஷுட் ஸ்டடி வெல். அவன் நல்லா படிக்கணும்ப்பா அப்படின்னு அட்வைஸ் தான் பண்ணுறீங்க,
அப்போது ஹீ ஷுட் ஸ்டடி வெல்ப்பா. அடுத்த தடவை அவன் மார்க் எடுக்கணும் இல்லையா, ஹீ ஷுட் ஸ்டடி வெல் அப்படின்னு சொல்லும். அடுத்தது இப்போ வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்றது புரியுது இல்லையா? நவுனுக்கு ஹீ போட்டோம், அடுத்து ஷுட்டு போட்டுட்டோம். ஸ்டடி அப்படின்றது வேர்பு போடணும், ஸ்டடி போட்டுட்டோம். எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வெல் போடுறோம், அவ்வளோதான். நம்ம அந்த வேர்புக்கு நீங்கள் கொஸ்டின் கேட்டு பாருங்கள், உங்களுக்குள்ளேயே அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா, அதை அடுத்த வார்த்தையாக அடுத்த சொல்லாக எழுதணும். அதுதான் நீங்கள் சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் பழக வேண்டியது. இப்போது ஹர் ஃபாதர், அவளுடைய அப்பா, இது நவுனு. ஓகே, ஷுட் போட்டாச்சு, என்னதுக்கு கேன் போடுற இடத்துல போட்டோம். அடுத்து வேர்ப் சைன், கையெழுத்து போடுறது, அது வேர்ப் சைன். எதை அது டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், பேப்பராக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், இட்டு ஜென்ரலாக கொடுத்துட்டாங்க. ஸோ ஹர் ஃபாதர் ஷுட் சைன் இட், அவளுடைய தந்தை அதை கையெழுத்து போட வேண்டும். இது வந்து ஒரு ஒப்பீனியன், அவங்க கருத்தை சொல்கிறாங்க. அவர் கையெழுத்து போடணும்ப்பா இதில் அப்படின்னு. இப்போ ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணோம் அப்படின்னா அவங்க அம்மாவும் போடலாம், அவங்க அப்பாவும் போடலான்னும் போது நான் வந்து என் கருத்தை சொல்கிறேன், அவங்க அப்பா கையெழுத்து போட்டோம்ப்பா அப்படின்னு. அப்போது வந்து ஷுட் யூஸ் பண்ணுறோம். அடுத்து யூ ஷுட் டேக் ஆதார் கார்டு, நீ வந்து ஆதார் கார்டு எடுக்கணும்ப்பா. பேங்க்குக்கு போகிற இல்லையா, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறல, அப்போ ஆதார் கார்டு எடுத்துக்கணும்ப்பா அப்படின்னு ஒரு கருத்தை தான் சொல்ல முடியும், ஒரு அட்வைஸ் தான் பண்ண முடியும். அந்த மாதிரி நேரத்தில் ஷுட் யூஸ் பண்ணுறோம். இப்போது நீ இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது யூ ஷுட் நாட் ரன் ஃபாஸ்ட், நீ வேகமாக ஓடக்கூடாதுப்பா, பார்த்து செய்ப்பா, உனக்கு தான் இப்போ தானே ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த, நீ வேகமாக ஓடக்கூடாது அப்படி சொல்கிறது. ஹீ ஷுட் நாட் ஃபைட், அவன் சண்டை போடக்கூடாதுப்பா, அவனை கத்துனா தான் உடனே உடம்புக்கு முடியாமல் போயிடுதுல, அவன் சண்டை போடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லும்போது ஹீ ஷுட் நாட் ஃபைட். ஹீ ஷுட் நாட் ஃபைட், நவுனு ஷுட்டு, அது பக்கத்தில் அப்படியே ஒரு நாட் போட்டுக்கணும். எப்போவுமே கேன் பக்கத்தில் எப்படி நாட் போட்டோமோ அதே மாதிரி ஷுட்டு பக்கத்துலேயும் நாட் போட்டுட்டு, அடுத்து என்ன செய்யக்கூடாது, ஃபைட் பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது. அப்போது அந்த வேர்பை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஃபைட்டோடு நிறுத்தாமல் அவன் கூட சண்டை போடக்கூடாது அப்படின்னா என்ன போடுவோம், கூடன்னும் போது வித்து போடணும், ப்ரிப்போசிஷன். கூட, யார் கூட, அவன் கூட, அப்போது வித் ஹிம், ஹீ ஷுட் நாட் ஃபைட் வித் ஹிம். இந்த மாதிரி தான் சென்டென்ஸை நீங்கள் எழுத பழகணும். ஓகேவா? அடுத்தது நவுனுக்கு ரவி வந்தாச்சு, ஷுட்டு போட்டோம், நாட் போட்டாச்சு. என்ன பண்ணக்கூடாது, ரவி ஜம்ப் பண்ணக்கூடாது, குதிக்கக்கூடாது, மலை மேலேருந்து குதிக்கக்கூடாது. இப்போ அவனுக்கு உடம்பு முடியல, அவன் இப்போ தான் கால் ஃப்ராக்சர் ஆகி நல்லா இருக்கான் அப்படின்னும்போது இப்போ அவன் செய்யக்கூடாதுப்பா, ரவி ஷுட் நாட் ஜம்ப் ஃப்ரம் மவுண்டன் அப்படி சொல்கிறது, தன்னோட கருத்தை சொல்கிறது. அப்படி இல்லைன்னா அட்வைஸாக சொல்கிறது. வி ஷுட் நாட் ஸ்விம், இங்கே ரொம்ப ஆழமாக இருக்குப்பா, இந்த இடத்துல நீந்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போது வி ஷுட் நாட், நவுனு ஷுட்டு நாட் போட்டாச்சு, ஸ்விம் நீந்தக்கூடாது அப்படின்ட்டு நம்ம அட்வைஸ் பண்ணுறது. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம மஸ்ட்டு பார்க்க போகிறோம். மஸ்ட்டுக்கு நான் ஷுட்டுக்கு எடுத்த எக்ஸாம்பிள் தான் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியணுன்றதுக்காண்டி கொடுத்துருக்கேன். மஸ்ட்டுனா கட்டாயமாக நீ இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் மஸ்ட்டு. நவுன் போடணும், அதுக்கு பக்கத்தில் மஸ்ட்டு போடணும். எப்படி ஷுட்டு போட்டோமோ கேன் போட்டோமோ அதே மாதிரி அடுத்தது வேர்பு தான் போடணும். இப்போது யூ மஸ்ட் ரன், நீ கண்டிப்பாக வேகமாக ஓடணும். எதுக்காக? டு கெட் அ ப்ரைஸ், நீ பரிசு வாங்கணும், நீ கண்டிப்பாக வேகமாக ஓடணும் அப்படின்னு ஒரு பிடி மாஸ்டர் ஒரு பையனுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காரு. அந்த பையன்கிட்ட சொல்லும்போது அவர் இப்படி தான் சொல்லணும், அத்தாரிட்டேட்டிவாக சொல்லணும், கட்டாயமாக நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ யூ மஸ்ட் ரன் ஃபாஸ்ட் டு கெட் அ ப்ரைஸ், நீ கண்டிப்பாக வேகமாக ஓடணும். எதுக்காண்டி? பரிசு பெற. நான் ஏன் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன்னா உங்களுக்கு அது புரியணுன்றதுக்காண்டி. ஆக்சுவலாக இந்த சென்டென்ஸ் படிக்கும்போது எப்படி படிக்கணும், நீ பரிசு பெறுவதற்காக கண்டிப்பாக வேகமாக ஓட வேண்டும் அப்படி தான் வரணும். ஆனால் உங்களுக்கு ரன் ஃபாஸ்ட், வேகமாக ஓடணும். எதுக்கு? பரிசு பெறுவதற்கு, பரிசு பெற, டு கெட் அ ப்ரைஸ். ஓகே, அது உங்களுக்கு புரியணுன்றதுக்காண்டி தான் இப்படி தனியாக ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன். அடுத்தது பாருங்கள், யூ மஸ்ட் see a டாக்டர் immediately, நீ உடனே வந்து நீ டாக்டரை பார்த்தே ஆகணும் கட்டாயமாக. ஏன்னா நீ இப்படி வாமிட் பண்ணுற, இந்த மாதிரி இருக்கும்போது அப்படியே பிபி டவுன் ஆகிடும், அதனால உடனே டாக்டரை பாரு அப்படின்னு
கண்டிப்பாக கட்டாயம் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது மஸ்ட்டு போடணும். யூ மஸ்ட் see a டாக்டர். அந்த கேன் போடுறதுக்கு பதிலாக ஷுட் போடுறதுக்கு பதிலாக மஸ்ட்டு போடணும். நவுன் போட்டாச்சு, மஸ்ட்டு போட்டாச்சு. அடுத்து வேர்ப் see. யாரை பார்க்கணுன்னு போது a டாக்டர். எப்போ பார்க்கணுன்னும் போது இம்மீடியட்லி. ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்றும் கொஸ்டினை கேட்டு கேட்டு பாருங்கள். அது பக்கத்தில் என்ன வார்த்தை போடலாம் அப்படின்றது நீங்களே பழக ஆரம்பிச்சிடுவீங்க. அடுத்து he must study well. அங்கே வந்து என்ன சொல்லியிருந்தோம்? he should study well மார்க் நல்லா எடுக்கணும் இல்லையா அப்படின்னு அப்படி சொல்கிறது. இது வந்து he must study well from today. அவனுக்கு இன்னும் 2 நாளில் பரீட்சை இருக்குது, அவன் இன்னைக்கு இருந்தே நல்லா படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறோம் இல்லையா, அந்த டைமில் மஸ்ட் போடணும். he must study well from today. அவன் கட்டாயமாக நன்றாக படிக்க வேண்டும் இன்று முதல், இன்றிலிருந்து, இன்னைக்கு இருந்து. புரியுதா? அடுத்து her father must sign it. அவங்க அப்பா கட்டாயமாக சைன் பண்ணணும் இதில், இல்லைன்னா இந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்ப மாட்டோம் அப்படின்னு ஒரு ஹெச்எம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அப்பா வந்து தான் சைன் பண்ணணும் இங்கே, அப்போ தான் வந்து நான் இவ்வளோ அனுப்புவேன் அப்படின்னும் போது ஹர் ஃபாதர் மஸ்ட் சைன் இட் அப்படின்னு மஸ்ட் போடுவோம். அடுத்து யூ மஸ்ட் டேக் ஆதார் கார்டு. நீ கட்டாயமாக ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். எதுக்காண்டி? டு சேஞ்ச் அட்ரஸ். நீ வீட்டு அட்ரஸை மாற்றுறதுக்கு தானே போகிற ஆதார் ஆஃபீஸ்க்கு. அப்போ என்ன எடுத்துகிட்டு போகணும்? கண்டிப்பாக ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். நீ கட்டாயமாக ஆதார் கார்டு எடுக்க வேண்டும். எதுக்காண்டி? முகவரி மாற்ற. புரியுதா? இப்போது எப்படி இல்லைன்னு சொல்கிறது, அதாவது செய்யக்கூடாது, நீ கட்டாயமாக அது செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது மஸ்ட்டு கூட நாட் போடணும். ஸோ நவுனுக்கு யூ போட்டோம், மஸ்ட்டு போட்டோம், நாட் போட்டோம். அடுத்து வேர்ப் யூ மஸ்ட் நாட் ரன் ஃபாஸ்ட். நீ கட்டாயமாக வேகமாக ஓடக்கூடாது. கண்டிப்பாக நீ வேகமாக ஓடக்கூடாது. ஓடினா உனக்கு ஃப்ராக்சர் ஆன கால் திருப்பி ஃப்ராக்சர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, கடினமாக சொல்கிறது. he must not fight. அவன் சண்டை போடக்கூடாது. அவன் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கான், அவன் கத்துனா திருப்பி த்ரோட் பாழாயிடும், அவன் கண்டிப்பாக சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது must not fight. ரவி must not jump from mountain. அவன் வந்து மலையிலேருந்து குதிக்கவே கூடாதுப்பா, அவன் கண்டிப்பாக இந்த வேலை செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது மஸ்ட் நாட். ஸோ வி மஸ்ட் நாட் ஸ்விம். இங்கே ரொம்ப ரொம்ப ஆழமாக இருக்குது. அது வந்து நம்ம எப்படி அட்வைஸ் பண்ணோம்? வி ஷுட் நாட் ஸ்விம். நம்ம நீந்தக்கூடாதுப்பா, ரொம்ப ஆழமாக இருக்குது. ஆனால் இங்கே நீ கட்டாயமாக நீந்தக்கூடாது, இந்த இடத்துல நம்ம நீந்தவே கூடாது, நமக்கு இது ரொம்ப ஆழமாக இருக்குது, நமக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லும்போது மஸ்ட் நாட் போடணும். ஸோ வி மஸ்ட் நாட் ஸ்விம். நாம் நிச்சயமாக நீந்தக்கூடாது. இவ்வளோதான்ப்பா டிஃப்ரென்ஸ். ஓகே, மேக்ஸிமம் வந்து இந்த ஷுட்டும் மஸ்ட்டும் வந்து எல்லோரும் மாற்றி போட்டுப்பாங்க நம்ம கொலோக்கியலாக பேசும்போது. இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ தூரம் கற்றுக்கிட்டு பேசுகிறீங்க அப்படின்னும்போது இந்த மாதிரி ரூல்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும், அது ரொம்ப நல்லது. அதனால தான் இன்றைக்கி இந்த டாபிக் உங்களுக்கு சொன்னது. இப்போது கடைசியாக இந்த டாபிக் வந்துட்டோம் நம்ம, கன்ஜங்ஷன்ஸ். 2 கன்ஜங்ஷன் இன்றைக்கி பார்க்கலாம். அன்லெஸ், அன்டில். இந்த அன்லெஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு விஷயம் நடந்தாலொழிய இன்னொரு விஷயத்தை நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது. இந்த அன்டில் அப்படின்றது நம்ம ஏற்கனவே டில்லுன்னு ஒரு சொல் படிச்சிருந்தோம். டில் 2 PM அப்படியெல்லாம் நம்ம படிச்சிருந்தோம். அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இது வந்து லெட்டர்லாம் டைப் பண்ணும்போது, ரொம்ப அஃபிஷியலாக பேசும்போது அந்த இடத்துல வந்து அன்டில் போடணும். சாதாரணமாக பேசும்போது டில் போட்டுக்கலாம். இப்போது அன்டில் போட்டால் ரொம்ப கரெக்டு. நீங்கள் இவ்வளோ தூரம் கிராமர் கற்றுக்கிட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு போகிறதுனால ஆப்டாக பேசுங்க அப்படின்றதுக்காண்டி இப்போ நான் இதை சொல்லித்தரேன். இப்போ அன்லெஸ் பாருங்கள், எக்ஸாம்பிள், தி ப்ராடக்ட் வில் நாட் பி சென்ட் அன்லெஸ் யூ பே தி கேஷ். இப்போ நான் கன்ஜங்ஷன் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறது, இப்போ எப்படி நம்ம WH கொஸ்டின் ஃபார்மேஷன் வந்து இப்போ படித்தோமோ, ஆனால் அதுக்கு முன்னாடி அது என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். விச்னா என்ன அர்த்தம் அப்போல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இப்போ கன்ஜங்ஷன்ஸ் வந்து இந்த சென்டென்ஸ்க்கு என்ன அர்த்தம், இந்த அன்லெஸ் வந்தால் எப்படி புரிஞ்சுக்கிறது இன்றைக்கி புரிஞ்சுக்கோங்க. இந்த கன்ஜங்ஷன் ஃபார்மேஷன் எப்படி பண்ணுறது, எப்படி சென்டென்ஸ் சேர்த்து எழுதுறதுன்றது நான் இன்னொரு செஷனில் சொல்லி கொடுப்பேன். அப்போ அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுக்கு இதுதான் அர்த்தம்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ தி ப்ராடக்ட் வில் நாட் பி சென்ட். வில் நாட் பி சென்ட் அப்படின்னா அனுப்பப்படாது, அனுப்பி வைக்கப்படாது. இப்போ இது பாசிவ் வாய்ஸ். ஓகே, ஹீ வில் சென்ட் தி ப்ராடக்ட் அப்படின்னா அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். தி ப்ராடக்ட்
will not be sent by him. அவனால் அனுப்பப்படாது அப்படின்னு சொல்கிறது passive voice. நீங்கள் active voice passive voiceல அது திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரிய வந்துடும். இப்போது இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம இப்போ இருக்கிற யூசேஜுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் passive வாய்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ பாருங்கள், the product will not be sent அனுப்பப்படாது எப்போ unless you pay the cash. நீ பணம் கட்டினால் ஒழிய இந்த பொருள் அனுப்பி வைக்கப்படாது. பணம் கட்டினா ஒழிய இல்லை இது கிடைக்காது அப்படின்னு சொல்கிறது தான். ஐ வில் நாட் கோ அவுட் அன்லெஸ் ஐ கெட் தி சேல்ரி. ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கான், வேலையை விட்டு போகணும்னு நினச்சிட்ருக்கான், ஆனால் சம்பளம் வாங்காமல் போகிறதில்லன்னு தீர்மானத்தில் இருக்கும்போது சம்பளம் கிடைச்சால் ஒழிய நான் வெளியே போக மாட்டேன். அந்த ஒழிய அப்படின்றது தான் அன்லெஸ். ஐ வில் நாட் கோ அவுட் அன்லெஸ் ஐ கெட் தி சேலரி. அடுத்த எக்ஸாம்பிள், ஹீ வில் நாட் ஈட். அவன் சாப்பிட மாட்டான் அன்லெஸ் ஹிஸ் ஃபாதர் ஈட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட். அவனோட தந்தை காலை உணவு சாப்பிட்டால் ஒழிய அவன் சாப்பிட மாட்டான். அவங்க அப்பா சாப்பிட்டால் ஒழிய அவன் சாப்பிட மாட்டான். சம்பளம் கிடைச்சால் ஒழிய அவன் வெளியே போக மாட்டான். பணம் கட்டினால் ஒழிய பொருள் அனுப்பி வைக்கப்படாது. இதுதான் வந்து அன்லெஸோட யூசேஜ். எப்படி எந்த டென்ஸில் யூஸ் பண்ணுன்றது நம்ம ஃபார்மேஷனில் பார்த்துக்கலாம். சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது கற்றுக்கலாம். ஓகேவா? இப்போ அன்டில்னா வரைக்கும். த ஷாப் வில் பி க்ளோஸ்ட் அன்டில் 11 AM டுமாரோ. நாளைக்கு காலையில் 11 மணி வரைக்கும் ஷாப் க்ளோஸ் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் தான் திறக்கப்படும். அதுதான் கான்செப்ட். அன்டில்னா வரைக்கும். we will wait until the rain stops. மழை நிற்கும் வரை நாங்கள் காத்திருப்போம். இது டில் கூட போட்டு சொல்லலாம். தி ஷாப் வில் பி க்ளோஸ் டில் 11 AM டுமாரோ. அதுவும் கரெக்டு தான், அன்டிலும் கரெக்டு தான். ஆனால் பேசும்போது டில் போட்டு இதுக்கும் பேசலாம் அதுக்கும் பேசலாம். அன்டில் வந்து ஏதாவது லெட்டர் டைப் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல அன்டில் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து, யூ மஸ்ட் நாட் கோ அவுட். நீ வெளியே மஸ்ட் வருது பாருங்கள், கண்டிப்பாக வெளியே போகக்கூடாது. அன்டில் யூ ஃபினிஷ் த ஒர்க். உன்னோட வேலையை முடிக்கிற வரைக்கும் நீ வெளியே போகக்கூடாது. இப்படி சொல்கிறது தான் கண்டிஷன், ஆர்டர். யூ மஸ்ட் நாட் கோ அவுட் அன்டில் யூ ஃபினிஷ் த ஒர்க். ஸோ நாளை காலையில் 11 மணி வரை கடை மூடப்பட்டிருக்கும். வில் பி க்ளோஸ்ட். அடுத்து, we will wait until the rain stops. மழை நிற்கும் வரை நாங்கள் காத்திருப்போம் இருப்போம். we will wait. you must not go out until you finish the work. வேலையை முடிக்கும் வரை நீங்கள் வெளியே போக கூடாது. ஸோ வரைக்கும்ன்ற அர்த்தத்துக்கு until யூஸ் பண்ணுவோம். புரியுதா? இப்போது போன செஷனோட ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். ஆர்டிகல்ஸ். cross the river வித் காஷன். ஏன் த போடுறோம்? ரிவர், ஓஷன், கடல் எல்லாத்துக்குமே வந்து நம்ம த போடணும்னு ரூல் இருக்குது. அடுத்து, இட்டாலி இஸ் அ யூரோப்பியன் கண்ட்ரி. இது வந்து ஈ வர்றதுனால நம்ம வந்து வவ்வல் ஆன் போடக்கூடாது. சவுண்டு வந்து யூ சவுண்ட் வருது. தமிழில் எழுதி பாருங்கள், யா போட்டு கீழே இழுத்து சுழிச்சோன்னா யூ அப்படின்னு தானே எழுதுவோம். ஸோ யூ வரும்போது அது உயிர்மெய் எழுத்து, உயிரெழுத்து கிடையாது, அந்த சவுண்டு வரல, அதனால் இங்கே அ போடணும். மும்பை இஸ் அ பிக் சிட்டி. ஏன்னா AEIOU வவ்வல் சவுண்டு வரல. பா அப்படின்னும் போது அது வவ்வல் கிடையாது, அதனால் அ போடுறோம். ஷீ இஸ் an engineer. என்ஜினியர் ஏ சவுண்டில் அந்த சொல் ஆரம்பிக்குது. ஏ என்ஜினியர், ஏ வந்து உயிர் எழுத்து, அதனால அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் போடுறோம். I bought an interesting book. இன்ட்ரெஸ்டிங் ஈல அந்த சொல்ல ஆரம்பிக்குது. இன்ட்ரெஸ்டிங்ற சொல்லு உயிர் எழுத்து அ இல ஈல ஆரம்பிக்குது, அதனால அந்த சவுண்ட் வர்றதுனால நம்ம ஆன் போடுறோம். அடுத்து, the weather is nice today. the weather is nice today. வெதர்க்கும் கிளைமேட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, வெதர் வந்து மாறிட்டே இருக்கும். இன்றைக்கி நமக்கு சில்லுன்னு இருக்கும், நாளைக்கு நமக்கு மழை நின்றுச்சுன்னா சூடாக இருக்கும். அந்த மாதிரி மாறுறதுக்கு பேர் வெதர் சொல்லணும். ஆனால் கிளைமேட் அப்படின்றது, இப்போது சென்னை வந்து எப்போவுமே உஷ்ணமான ஒரு சிட்டி, அதே வந்து ஊட்டி வந்து எப்போவுமே சில்லுன்னு இருக்கிற சிட்டி, கூலாக இருக்கிற சிட்டி. ஸோ இயற்கையிலேயே ஒரு இடத்தோட பருவநிலை வந்து எப்படி இருக்கோ அதை வந்து கிளைமேட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் அதே இடத்துல
இப்போ சென்னையிலேயே இன்றைக்கி மழை பெஞ்சதுன்னா சில்லுன்னு இருக்கும், நாளைக்கு சூடாக இருக்கும், அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா, அது வந்து வெதர்னு சொல்லணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது த வெதர் இஸ் நைஸ் டுடே. த climate ஆஃப் ஊட்டி வில் பி வெரி கூல். ஊட்டியோட climate எப்போவுமே கூலாகவே இருக்கும். இன்றைக்கி வெதர் வந்து எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, நைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இது ரெண்டுத்துக்கும் த போடுறோம் அப்படின்னா, யூனிக் விஷயத்துக்கு, தனித்தன்மை வாய்ந்த விஷயத்துக்கு, இதுக்கு ஈடு இணையே இல்லை அப்படின்னு சொல்கிற விஷயத்துக்கு த போடணும்னு படிச்சிருக்கோம். ஸோ நேச்சர் பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது, அதனால் த போடுறோம். அடுத்து he is an intelligent boy. ஏன் ஆன் போடுறோம்? AEIOUE அந்த சவுண்ட் இன்டெலிஜென்ட் அப்படின்ற உயிரெழுத்து சவுண்ட் வருது ஸ்டார்டிங்கில், அதனால் ஆன் போடுறோம். டைகர் இஸ் an animal அப்படின்ற சவுண்ட் வருது, உயிரெழுத்து சவுண்ட் வருது, அதனால் ஆன் போடுறோம். she is a beautiful girl. இது வந்து AEIOU சவுண்டில் வரல, அதனால் போடுறோம். வண்டர்ஃபுல் காருக்கு W அந்த சவுண்டு வா அப்படின்ற சவுண்ட் வருது, வண்டர்ஃபுல், அதனால் வந்து போடுறோம். அடுத்து பெட் டாக் பா சவுண்ட் வருது பெட்டுக்கு ப, அதனால் வந்து போடுறோம். பீச், வி வில் கோ டு தி பீச். பீச்னால் என்ன? கடல். ஸோ கடல், சி, பெருங்கடல், இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து என்ன போடணும்? ஆறு, இதுக்கெல்லாம் த போடணும்னு படிச்சிருக்கோம். அடுத்து USA, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ். அந்த யூஎஸ்ஏல நிறைய கண்ட்ரிஸ் சேர்ந்துருக்கு, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது த போடுறோம். அடுத்து வி ஹாவ் அ கலர் டெலிவிஷன். நம்மக்கிட்ட ஒரு கலர் டெலிவிஷன் இருக்குது, அது வந்து AEIOU சவுண்ட் இல்லை, அதனால் வந்து க அப்படின்ற உயிர்மெய் எழுத்து வருது ஸ்டார்டிங்கில், கலருக்கு க, அதனால் வந்து போடுறோம். அடுத்து someone has called the police. பப்ளிக் பிளேசஸ், ஓகே, மக்கள் உபயோகப்படுத்துகிற ஒரு இடங்கள், பேங்க்கு, ரயில்வே ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாமே த போடணும். ஐ வென்ட் டு த லைப்ரரி. லைப்ரரி அதே மாதிரி தான், மக்கள் உபயோகப்படுத்துகிற இடம், பொது இடம், அதனால் வந்து பப்ளிக் பிளேஸுன்றதுனால த போடுறோம். மை சிஸ்டர் இஸ் அன் எஃபிஷியன்ட். எஃபிஷியண்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ரொனன்சியேஷன் அப்படின்னு தான் வருது, எஃபிஷியன்ட், அதனால் ஆன் போடுறோம். ஐ ஆம் an இண்டியன். இ சவுண்ட் வருது, அதனால் ஆன் போடுறோம். அடுத்து ஐ பாட் தி மகாபாரதா புக். ஒரே ஒரு புஸ்தகம்தான், உலகம் ஃபுல்லாக அந்த புக்கை வாங்கினா அதே சொற்கள் தான் இருக்கும் அப்படின்னும்போது நம்ம வந்து த, ஏன்னா யூனிக், அந்த புக்கு தனித்தன்மை வாய்ந்ததுன்னும் போது த போடுறோம். அடுத்து ஐ காட் an ஐடியா. ஐஸ்கிரீம், AEIOU அந்த சவுண்ட் வருது இல்லையா, அதனால் உயிரெழுத்து சவுண்ட் வர்றதுனால நம்ம என்ன போடுறோம்? ஆன் போடுறோம். ஆனால் அதுவே வந்து ஒரு குட்டு சேர்த்துட்டோன்னா க அப்படின்னும்போது க அப்படின்ற அர்த்தத்தில் வந்துடும், அப்போது உயிர்மெய் எழுத்தாயிடும், அதனால் ஐ காட் அ குட் ஐடியா போடுறோம். அடுத்து ஹீ ஃபைல்டு an FIR. எஃப் தான் வருது, ஆனால் சொல்லும்போது எஃப் அப்படின்னு சொல்லும்போது சவுண்ட் தான் ஃபஸ்ட்டு வருது. எப்படி எம்எல்ஏக்கு பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதுவும், அதனால் an FIR போடணும். தே லிவ்ட் இன் an அப்பார்ட்மெண்ட் சவுண்டு வருது இல்லையா, இல்லை வர்ற சவுண்ட் வருது, அதனால் an போடுறோம். ஷீ ரோட் அ நைஸ் போயம். அப்போது நைஸ் நான் அப்படின்னும் போது அது வந்து உயிரெழுத்து கிடையாது, அதனால் போடுறோம். திஸ் இஸ் அ பிக் எலிஃபண்ட். பா வந்து உயிரெழுத்து கிடையாது, அதனால் போடுறோம். ஐ ஸ்போக் டு த சீஃப் மினிஸ்டர். இந்த மாதிரி வந்து பிரசிடெண்ட், சீஃப் மினிஸ்டர் இவங்களெல்லாம் சொல்லும்போது நம்ம தான் போடணும்னு ரூல் இருக்குது. ரகு கேவ் அ கம்ப்ளைண்ட். க அப்படின்னு வரும்போது சவுண்ட் வரல, அதனால் போடுறோம். ஐ மெட் ஹிம் அட் தி ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன் பொது இடம், பப்ளிக் பிளேஸ், அதனால் த போடுறோம். யூ ஆர் அ பிரில்லியன்ட் ஒர்க்கர். AEIOU சவுண்ட் வரல, பிரில்லியண்ட்டில் பா வருது, அது வந்து உயிரெழுத்து கிடையாது, அதனால் போடுறோம். புரியுதா? ஓகே, இதோட கடைசியில் இன்றைக்கி ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், அந்த ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு எனக்கே தோணுது, இருந்தாலும் உங்களோட முயற்சி வந்து கண்டிப்பாக தேவை. இது வந்து நம்ம கொஸ்டினோடு சேர்ந்து கொடுக்குற ஒரு ஹோம்ஒர்க். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் கொஸ்டினோட ஆன்சர் சேர்ந்து எழுதுகிற ஒரு ஹோம்ஒர்க், அதனால் எல்லாருக்கும் உடனே கரெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. ரொம்ப முயற்சி பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் எழுதுங்க. அடுத்த இதில் வந்து நம்ம ஆன்சர்ஸ் சொல்லும்போது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படி தப்பு இருந்தாலும் அடுத்த முறை அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம்.
சப்போஸ் வந்து ஃபஸ்ட்டு டே ஒன்லேருந்து வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இதோட எண்டில் லாஸ்ட்டில் வந்து 4 பாக்ஸ் மாதிரி வரும். அதில் ஒன்றில் வந்து இந்த மாதிரி டே ஒன்லேருந்து ஒரு பிளேலிஸ்ட் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டேலேருந்தே பார்க்கலாம் நம்மளோட வீடியோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க. ஓகே, இன்றைக்கி செஷன் முடிச்சுக்கலாம். ஹாவ் அ நைஸ் டே. நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். டேக் கேர். பாய்.